பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது விவர்ஜல் என்ற ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஆவியின் கனியாகிய இச்சையடக்கத்தை குறித்து நாம் இருக்கிறோம். பவுல் அதிகாரிகளுக்கு முன்பதாக நிற்கும்போது பவுல் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசினான் என்று அப்போஸ்தலர் 24:25 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இக்காலத்து ஜனங்களுக்கு இச்சையடக்கத்தை பேசுவது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மட்டுமல்ல, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 9:25 கூறப்பட்டுள்ளது. அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறதற்கே இச்சையடக்கமாக இருக்கிறார்கள் என்றால், அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு நாம் எவ்வளவு அதிகமாக இச்சையடக்கமாக இருக்க வேண்டும்? ஊழியம் செய்கிற நாம் இச்சையடக்கமாக இருக்கிறோமா? குடும்பத்தில் நாம் இச்சையடக்கமாக இருக்கிறோமா? அந்நிய உறவுகளில் நாம் இச்சையடக்கமாக இருக்கிறோமா என்று இன்று சிந்தித்து ஆராய்வோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி நாட்களில் இச்சையடக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:3 கூறப்பட்டுள்ளது. கடைசி நாட்களாகி இந்த நாட்களில் ஜனங்கள் இச்சையடக்கம் இல்லாமல் இருக்கிறதை நாம் அறிகிறோம் அல்லவா? பல பாலியல் பலாத்கார வழக்குகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு அதிகமாக நம் இச்சையடக்கத்தை குறித்து பேச வேண்டும், தியானிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். நாம் அதை செய்வோமா? மட்டுமல்ல, கண்காணி இச்சையடக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று தீத்து 1:8 கூறப்பட்டுள்ளது. கண்காணி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் கண்காணிகளாய் இருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம் அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. ஊழியம் செய்கிற நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? மனதின் அறையை கட்ட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என் அன்பின் பரமபிதாவே, இச்சையடக்கத்தை எங்களுக்கு கற்பித்து தாரும். எங்கள் பிள்ளைகள் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் வளர எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். அப்பா, எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுடைய மூதாதையர்களும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, மாம்ச இச்சைக்கும் மாம்ச பெருந்தினிக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.